12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5 மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே கவுன்சிலிங்கில் பெட்டரான கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் படிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேராமெடிக்கல் மட்டும் இல்லாமல் எந்த கோர்சஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலும் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறனாலும் இந்த 5 மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாகவே பெட்டரான காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன 5 மிஸ்டேக்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த டிப்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து நிறைய பேர் அது தெரியாமலே வந்து கவுன்சிலிங்கை வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு தெரியும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து கவுன்சிலிங்கோட டேட்டை வந்து மிஸ் பண்ணுறது. அதாவது ஒவ்வொரு கவுன்சிலிங் ஃபார் எக்ஸாம்பிள் பேராமெடிக்கலுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வெப்சைட் இருக்குது, www.tnmedicalselection.in. ஸோ இதுதான் வெப்சைட். அதாவது செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். என்றைக்கு கவுன்சிலிங் டேட்டு, எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு, இது எல்லாமே நோட் பண்ணி வைக்கணும். பிகாஸ் அந்த டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா ஹோல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. அதர்வைஸ் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே டெய்லி அப்டேஷன் நம்ம வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுவோம். இது பொறுத்தளவு நாட் ஓன்லி பேராமெடிக்கல், இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணாலும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதுக்கான வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து எப்போ அப்ளிகேஷன் எந்த டேட் வரைக்கும் எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு மறந்துட்டாலும் அதுக்குன்னு ஒரு ரிமைண்டர் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டாலே அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராசஸும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிரும். செகண்ட், எல்லோரும் பண்ணக்கூடிய காமனான ஒரு மிஸ்டேக்னால் ராங் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது. அதாவது கவுன்சிலிங் அப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து ப்ரௌசிங்கில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க, ஆல்ரெடி வந்து நிறைய டைம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து அப்ளை பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவை. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ இல்லைனாலும் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுமே எல்லா அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிரும். ஸோ உங்களுடைய பேராமெடிக்கல் பொறுத்தளவு உங்களுடைய 10th அண்ட் 12th சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ ஹையாக இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் வந்து ராங்கு கரெக்டாக இல்லைனாலும் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் இது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்னால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ராங்காக பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது ஸோ ஒரு சில காலேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணாமல் டாப் லெவலில் இருக்க காலேஜ் இதெல்லாம் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணணும். செகண்ட் வந்து மீடியம், தேர்ட் வந்து லோ லெவல், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும். பிகாஸ் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சில காலேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஒரு மார்க்கு 0.5 கூட அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீட் பெறும். ஸோ அதனால் நிறைய காலேஜஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பண்ணி வைக்கணும், செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்காத காலேஜ், பெஸ்ட்டான காலேஜ் கூட நிறைய டைம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். பிகாஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி மிஸ் பண்ணிடுவாங்க. பட் நிறைய காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் நிறைய காலேஜஸ் வந்து எப்போவுமே செலக்ட் பண்ணணும். அண்ட் இதில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோர்த்து மிஸ்டேக், எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக், அதாவது ரேங்க் அனலைசிஸ் இது பண்ணுறதே கிடையாது. அதாவது லாஸ்ட் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணாங்க, என்ன கட் ஆஃப்லேருந்து என்ன கட் ஆஃப் வரைக்கும் வந்து சீட் கிடச்சிச்சு, எத்தனை ரவுண்ட் நடந்துச்சு, இது யாருமே செக் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் டைரெக்டாக வந்து இப்போ கரண்டாக என்ன ரன் ஆகிட்டு இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் நீங்கள் எப்போவுமே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணணும். உங்கள் கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த லெவலில் இருக்குது, ஸோ உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி காலேஜஸ் கிடச்சிருக்கு, எந்த மாதிரி கோர்சஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எனக்கு வந்து கோயம்புத்தூரில் படிக்கணும் ட்ரீம் இருக்கும், மதுரையில் படிக்கணும், இந்த மாதிரி நிறைய ட்ரீமில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த பிளேஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு சப்போஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ண மாட்டேங்க, ப்ராப்பராக காலேஜஸ் செலக்ட் பண்ண மாட்டேங்க. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நம்மளோட சேனலில் வந்து விசிட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும்.
அண்ட் சேம் டைமில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணாமல் ஈவன் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஸோ அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். சம் டைமில் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும்போது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு தகுந்த மாதிரி தான் சீட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து எதுவுமே நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் கவர்மெண்ட்டும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் லாஸ்ட் வந்து ப்ரைவேட்டும் ஒரு ஆப்ஷனாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் செகண்ட் அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு ஓகேவாக இருந்தால் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அட் லாஸ்ட் 5th பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் வந்து கவுன்சிலிங்கோட அப்டேட்டை ஃபாலோ பண்ணுறது இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து சீட் கிடைக்காது. உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. எப்போயுமே வந்து வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணணும். ஸோ நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து கரண்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது, என்ன கவுன்சிலிங் நடக்குது எல்லாமே கிளியராக புரியும். அதர்வைஸ் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணாலே டெய்லி அப்டேஷன் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அடுத்து தான் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து இம்பார்ட்டண்டான சீக்ரெட்டான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கலனாலும் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு சொல்லலாம். அது கிடைக்கலனாலும் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். பிகாஸ் செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நிறைய காலேஜ் பிடிக்காமலே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சான்ஸில் வந்து கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால் யாருமே கிவ் அப் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச காலேஜ் கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கும். அந்த டைமில் வந்து வேறு என்ன காலேஜெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காலேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது செகண்ட் ரவுண்டில் வேறு காலேஜை சேஞ்சும் பண்ணலாம். ஸோ அதுவும் உங்கள் கையில் இருக்குது. அதுவும் தெரியாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ அதுவும் கிடைக்கலன்னா உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் மார்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கும், அதர்வைஸ் ப்ரைவேட் கிடைக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப்போட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.